ராமாயணம் அல்ல, மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய அம்மா அர்ஜுனன், அதாவது பாஞ்சால குறவஞ்சி. இந்த நாடகத்தில் நான் யாரு, எமது பெயர் என்ன, என்னுடைய விருத்தாந்தர்கள் என்ன, ஒன்றாக வந்திருக்கிறேன். ஆனால் கண்ணம்மா, கண்ணம்மா, எமது பெயர் என்ன தெரியுமா? பெருமையில் தான் மிகுந்த அருமை மாதர்கள் சூழ மற்ற வெளியில குற்றமில்லாத ரூபை. எமது பேரோ பான்மதி என்று சொல்லக்கூடிய பேரும் தருவாள். எமது பெயர் வான்மதி. வான்மதி உண்மைதான். அப்படியே இருந்தாலும் தாய் தந்தை யாருமா? என்னை பெற்றெடுத்து என் மாதா பிதா. கண்ணே மணியே கற்கண்டு தேனமுதே என்று என்னை இந்த பூவுலகில் பெற்றார்களே என் அன்னை. அவர்கள் யாரு? அவர்களுடைய பெயர் என்ன? அடியே சொல்லவா?
அடிமறி கொலந்தே மல்லிகை பூவே மறி கொலந்தே மல்லிகை பூவே மாமா மக பிடிக்கலையா பிடிக்கலே மண்டவர பிடிக்கலையா பிடிலே மறி கொலந்தே மல்லிகை பூவே மறி கொலந்தே அத்தனடி தாமத்திலே அத்தாயு நேரத்திலே அத்தனடி தாமத்திலே அத்தாயு நேரத்திலே தாலி கட்டி கூட்டினாலும் தஞ்சாவூரி போகும்போது உனக்கு இருந்தால் மனசு பார்க்குமா ஏமா உனக்கு இருந்தால் மனசு பார்க்குமா ஐ மறி கொழுந்தே மல்லிகை பூவே மறி கொழுந்தே இந்த வான்மதி என்று சொல்லக்கூடிய பெரும் திருவாளை பெற்றெடுத்து என் மாதா பிதா யார் என்று தெரியுமா? அம்மா என்னை 10 மாதம் 300 நாள் மோர் தசிவி நாடிகள் என்னை அங்கத்தில் சுமதி எடுத்து என் தாயோடு ரேவதி அம்மையார் ராம மன்னனுக்கும் ரேவதி அம்மையாருக்கும் நான் மகளாக பிறந்து அம்மம்மா எனக்கோ காலாகாலத்தில் ஆயிடுச்சு மண்டை ஏடி கொண்ட என்ன கூப்பிட்டு அடிக்கிறது கூப்பிடுறா ஏன்னா ஓயாளவாக நீ வந்து அம்மா என்னை மாலை முடித்து இந்த மங்கையாளை கைப்பிடித்தாரே என் கணவர் அவர் எந்த நாட்டு மன்னன் என்னிடம் எக்கச்சக்கம் ஏடாகூடான வார்த்தைகள் எதுவும் பேசக்கூடாது நாவை அடியோடு அறுத்து விடுவேன் அப்படியா? ஆமா அறுத்துட்டு என்ன பண்ணுவ? ஊம்பி திடீர்னுன்றியா? நல்லா நீங்க போகுது அப்படி வியாபாரம் அப்படியாவது. ஆமா என் மன்னவர் யாரு? அவர் எந்த நாட்டு அரசன்? மன்னவர் தன்னவர் ஒரு மனமாக இருமணம் இணைந்து திருமணம் செய்த கணவர் யார்? அவருடைய புகழ் என்னன்னு தெரியும்? அவருடைய புகழ் உனக்கு தான் தெரியும். விளக்க மாதிரி பிஞ்சு போயிடும். பிஞ்சு போனா கட்டிக்கிறாங்க அண்ணே. அவர் யார் தெரியும்? யாரம்மா? படியே செல்ற ஆடி நோட்டு
இருமணம் இணைந்த திருமணம் செய்த கணவர் யார்? அம்மா, அவர் எப்பேற்பட்டவர்? கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்பார்கள். ஆமா ஆமா. கட்டிய கணவரே கண் கண்ட தெய்வம். கண் கண்ட தெய்வமாகும். ஆமா. அப்படி என் தெய்வமாக வழங்கப்பட்ட என் மன்னவர் மன்னவர் அஸ்தினாபுரத்தை ஜகத்தோடு ஆண்டு வரக்கூடிய அரவக்கோடி துரிய மன்னனை திருமணம் செய்தவர் ரீபூபதி மன்னனா? உண்மைதான். ரீபூபதி மன்னனா? அப்படி அரவக்கோடி துரிய மன்னனை திருமணம் செய்து இல்லற சுகத்தில் ஈடுபட்டு 56 நாட்டிற்கு நான் மகாராணி மகாராணி இருந்திட்டாலும் இல்லற சுகத்தில் ஈடுபட்டு தாம்பத்திய உறவில் ஈடுபட்டு உடலோடு உடல் இணைந்து எனக்கோ 2 குழந்தைகள். அதுக்கு அப்படியான ஆமா, நானும் 2 குழந்தைகளுக்கு நான் தாயிடா. தாயா? ஆமா, நெசமாயுமா? அதேதான். இங்க வா. இந்த பக்கம் திரும்ப. எதுக்கு பின்னாடி பாக்குறேன்? வவத்து காட்டு. எதுக்கு அமுத்தி காமிச்சு சொல்றேன்? வவத்து காட்டு இல்லம்மா, வவத்து காட்டுன்னா எதுக்கு பாக்குறேன்? வலது பத்தன்ல வவத்து பார்த்தா தெரிஞ்சுக்கும். எப்படி கண்டுபிடிப்பேன்? நான் நிறைய கண்டுபிடிப்பேன். எப்படி? நான் எங்க ஊர்லயே பயங்கரமான மெடிக்கல் டாக்டர். என்ன டாக்டர்? நான் சேல ஓமுக்குதி டாக்டர். டேய் மூடா வாய. முடிச்சா எப்படி பேசுவேன்? ஹோமியோபதி டாக்டர். ஹோமியோபதி டாக்டர். ஏன் அப்படி வவத்து காட்டுறேன்னு கேக்குற? எதுக்கு? பிள்ளை பெத்த வவத்துக்கும் பிள்ளை பெக்காத வவத்துக்கும் வித்தியாசம் இருக்குதுமா. அதுதான் எப்படி நீ? பிள்ளை பெத்த வவரா இருந்தா பெங்களூரு கோச காயாட்டம் வார வாரியா இருக்கும். வேற வாரம் இல்ல, வார வாரியா இருக்கும். சரி. ஆனா பிள்ளை பெக்காத வவரா இருந்தா அப்படியே வள 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 அப்படியே வாழை இலையால கை வச்சிட்டேன்னு வையே, மணிக்கொட்டோட உரிச்சு போடுங்க. ஏன்னா பாபால் பெரியப்பா ஆதா பெரியப்பாங்கற பொம்மல வாடா. பாமனண்ணா அப்படி கோபல. இதெல்லாம் எப்படா உனக்கு கண்டுகிட்ட தேவை? எப்படா தான் தெரிய தாயாளி இவ்வளவு கரெக்டா சொல்றியா? ஆமா, நல்லா பயங்கரமா படிப்படுத்துறீங்கப்பா. அம்மா என் மகனோ இலக்கணகுமாரன். ஓ, உங்க பேர் நக்கனகுமாரா? நக்கணகுமாரன் இல்லடா டே, நாசமா போனவனே. நான் ராசமாகட்டு போக கிடையாது. இலக்கணகுமாரன் நான் சொல்றதுக்கு நான் ராசமாகட்டு போக கிடையாது. யாரு போனது? குரலுக்காரன் தான் காலையில் 150 ரூபா கொடுத்துட்டு கெஞ்சிட்டு காரணம். அது எனக்கு சாச்சா இருக்குது. சம்பளத்தை அங்கேயே போட்டு வர்றது. அம்மா, என் மகனோ இலக்கணகுமாரன். ஓ, இலக்கணகுமாரன். என் மகளோ லட்சுமலா தேவி. 2 குழந்தைகளை பெற்றெடுத்து எங்கள் அஸ்தினாபுரத்தில் நான் சீரோடு சிறப்போடு வாழ்ந்து வந்திருந்தாலும் இன்று தினமாக என் மன்னவரை நான் காண வேண்டும். போகலாமா? போலாமே. போட.